ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரேஷ்மா கூடலூர். என் சேனல் நேம் இன்றைக்கி நம்ம ஒரு மேட்டு தான் டிச் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு வேஸ்ட் ப்ளவுஸ் பிட்டு தான். சாரியோட ப்ளவுஸ் நிறையா வேஸ்ட்டாக நம்ம தைக்கிறதா போட்டு தான் வச்சுருப்போம் வேஸ்ட்டாக. அதை வச்சு தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான மேட் ஒன்று தைக்க போகிறோம். இது ஒரு சுடிதார் பிட்டு. இது ரொம்ப வருஷமாக கட்டிங் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். வேணா நான் தைக்கல, எனக்கு ஒன்றும் டிசைன் பிடிக்காமல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு தான் நம்ம ஒரு மேட் செய்ய போகிறோம். வாங்க அந்த மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் 22 நீளம், 12 அகலம். இந்த சைஸுக்கு தான் நம்ம கட்டிங் பண்ணி அழகாக ஒரு மேட் ஸ்டிச் பண்ணுறோம். இது நமக்கு நல்லா ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கும். நம்ம துவைச்சாலும், அடித்து துவைச்சாலும், இல்லை வாஷிங் மிஷினில் போட்டாலும் சீக்கிரம் வீணாகாது. இதில் நேராக அப்படியே வச்சு அந்த டேப்பு வச்சே நேராக கோடு போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஸ்கேல் வச்சு கோடு போடல, அது வச்சு தான் ஸ்கேல் இல்லாமல் தான் கோடு போடுறேன். ஏன்னா மேட்டை தான் தைக்க போகிறோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சைடு வேஸ்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே நேராக கட் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே இதை கட் பண்ணி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற ப்ளவுஸ் பிட்டும் அந்த சைஸுக்கே வச்சு கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது பூனம் ப்ளவுஸ் பிட்டு தான், காட்டன்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பிட்டு வச்சுருக்கு இல்லைங்களா, சுடிதார் பிட்டு, அது மட்டும்தான் கொஞ்சம் காட்டன்னு. மீதி எல்லாமே பூனம் சாரியோட ப்ளவுஸ் பிட்டு தான். அதை வச்சு தான் மேட் செய்ய போகிறோம். தண்ணி ஈக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இருக்காது. யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே நிறையா தச்சு போட்டிருக்கேன், வேணா வீடியோ எடுத்து போடல. ஃபஸ்ட் டைம் நான் எடுத்து வீடியோ போடுறேன், பாருங்கள். மொத்தம் 4 பிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லாம் ஒரே சைஸுக்கு அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் காமிக்கிறேன். மெயின் பிட்டு இது தான். அப்படியே விரித்து போட்டு எல்லாமே ஒன்று மேலே ஒன்று செட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு நழுவும். கீழே கூட நம்ம போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி பின் போட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நான் அப்படியே மிஷினில் உக்காந்துட்டேன், அதனால் நவிட்டு போகுது பாருங்கள். இது தலைக்கு போடுற கிளிப் வச்சு நான் அப்படியே செட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சிடலாம். நாலாவது பிட்டும் அது மேலே நான் போட்டுக்கிறேன். இப்போ 4மே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு, எந்த துணி மெயினாக இருக்கோ அது கொஞ்சம் வெளியே இருக்கணும், மித்ததெல்லாம் கொஞ்சம் உள்ளார இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 4ஐயும் வச்சு நேராக ஒரு தையல் விட்டு எடுத்துக்கலாம். தைக்கும் போதே அப்படியே கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நேராக ஒரு தையல் விட்டு எடுத்துக்கலாம். அதேமாரியுமே அந்த லாஸ்ட் சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே ஒரு தையல் விட்டு எடுத்துக்கலாம். நான் காமிக்கிற மாதிரியே நீங்கள் அப்படியே மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு தையல் விட்டுக்குங்க. எதுக்காக நம்ம அந்த ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போடுறோன்னா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தையல் அடிக்கும் போது இங்கேயும் நைவாமல் இருக்கும். நம்ம அப்படியே அதை 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். 2ஆக மடித்தது வீடியோவில் வரலையாட்டுக்கு. இப்பயும் 4 சைடுமே நம்ம மெயின் துணி எது இருக்கோ அந்த துணி மேலேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம அளவுலேருந்து கட் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா துணி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதெல்லாம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பல்லே வீட்டிலே நம்ம தைச்சிருந்தா கூட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வாசலில் போடுவோம், ஒருத்தவங்க பார்த்தாலும் கேட்கணும், பரவாயில்ல நல்லாயிருக்கு மேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குற அளவு தான் நம்ம ஸ்டிச் பண்ணி போடணும். நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். இந்த டிசைன் நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம தைச்சாலுமே கொஞ்சம் நீட்டாக தைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
பாருங்கள். இப்போ அந்த மெயின் கிளாத் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஒரு 4.5 இன்ச் இல்லை ஒரு 4 இன்ச் அளவில் நான் நீளமாக தையல் விட்டு நான் எடுத்துக்கிறேன். எதுக்காக நம்ம இப்படி தைக்கிறோம்னா, இங்கே நைவாமல் இருக்கும். மேட்டு போட்டால் ஒரே இடத்துல இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வந்து நீட்டாகவும் தெரியும். இப்போ நீளமாக தையல் விட்ட பிறகு இப்போ அகலத்தில் நம்ம தையல் விட்டுக்கலாம். அகலத்தில் வந்து ஒரு 5 இல்லை 6 இன்ச்சுக்குள்ளே தையல் அடிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டடமாக தையல் அடித்தேன். இப்போ இது கொஞ்சம் பெருசாகவே நான் தையல் அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபினிஷிங் பண்ண பிறகு லாஸ்ட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் இதேமாரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. வந்து அகலத்துலேயும் நீளத்துலேயும் தையல் அடித்தாச்சு. இப்போ இதுவுமே ப்ளவுஸ் பிட்டு தான். இந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து இந்த வரிசைக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அதோட ப்ளவுஸ் பிட்டு. நான் அப்படியே கையை வச்சு தான் அளந்துக்கிறேன். நீங்கள் டேப் வச்சு அளக்கிறதுனா ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு நீங்கள் அப்படியே நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சைடில் பார்டர் கொடுக்க போகிறோம், அதுக்கு தான் அந்த ப்ளவுஸ் பிட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அப்படியே ஒரு கை வச்சு காமிச்சு தான் அப்படியே கட் பண்ணுறேன். நீங்கள் டேப்பாலே கூட அளந்துக்கலாம். அப்படியே அது ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டான அளவில் வந்து நம்ம கட் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதுவே போதும். நான் 3 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி கிளாத் வந்து அது அடுத்தது நமக்கு எது யூஸ் ஆகும். அப்படியே அதை என்ன பண்ணுறோன்னா, அதை நம்ம ஒத்தியாக வைக்கல, நல்லா கவனித்து பாருங்கள். அப்படியே ரெட்டையாக வச்சு தையல் அடிக்கிறேன். எதுக்காக நான் ரெட்டையாக வைக்கிறேன், நான் கை மறைச்சிக்கிச்சு அதனால் தெரியல. ரெட்டையாக வச்சு எதுக்கு அடிக்கிறேன்னா, ஃபினிஷிங் வந்து ரொம்ப மடிக்க தேவையில்ல. அப்படியே ஒரே மடிப்பு வச்சு மடிச்சிட்டோம்னா ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஒன்று வச்சு அடித்தோம்னா ஒரு பக்கம் சுருக்கமும் சில டைம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து 2ஆக வச்சு மடித்து தையல் அடிச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டக்குன்னு பாருங்கள், அப்படியே மடித்து தையல் அடிச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே பெருசாக வச்சு தையல் அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சில் கூட நறுக்கி வந்து சைடில் கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிப்பாக மொத்தமாக இருக்கும், அதுக்காக தான். ஏன்னா நம்ம மேட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்டிப்பாக தான் எதிர்பார்ப்போம். கீழே போட்டால் நழுவாமல் சுருங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் மொத்தமாக வச்சு சைடில் பார்டர் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நழுவாமல் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த சைடு முடிச்சாச்சு. பாருங்கள், மேட்டு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகுதுன்னு. இப்போ இந்த ஓரத்துலேயுமே நம்ம அடித்து எடுத்தோம். கிளாத்து கீழே விழுந்துருச்சு. இப்போ இந்த கிளாத் கொடுக்கும்போது அந்த லாஸ்ட்டில் வந்து கார்னர் வந்து மடிக்கலை நான். ஏன்னா அது வந்து லாஸ்ட்டாக இருக்கலாம் அந்த கிளாத்து. இந்த எச்சிங்கில் மட்டும் நான் மடித்து எடுத்துக்கிறேன். அதை ஞாபகம் மடித்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபினிஷிங் நாலாம் பக்கமே வந்து கரெக்டாக பண்ணியிருப்பேன் நான். அதுமாரி பண்ணிடுங்க. சைடில் வந்து மடித்து விட்ருங்க. அதுக்காக தான் அந்த சைடு இந்த சைடு ஃபஸ்ட்டு தைச்சிட்டு லாஸ்ட்டாக அந்த சைடு வந்து நம்ம அப்புறமா தைக்கிறோம். அதேமாரி தைக்கும் போது கவனமாக எல்லா சைடுமே வந்து ஒரே சைடாக இருக்கிற மாதிரி பார்டரை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏற்கனவே நிறையா சேனல் நான் வச்சுருந்தேன், சேனலெல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் புதுசாக அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்டில் ஏதாவது ஸ்டிச் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேளுங்க. நான் புது வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நிறைய வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், ஏற்கனவே ஒரு மேட்டை தச்சுருக்கேன், அதுதான் என் பொண்ணு மிரிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே இதுவும் தச்சுருக்கேன். இதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இது வந்து இப்போ தச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மேட் வந்து நான் மீஷோவில் வந்து வீடு நான் புதுசாக மாற்றிட்டு வந்தேன். அதுக்காக நான் மீஷோவில் இதை ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.